மக்களவையிலே எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதித்தால் என்ன? ஆளுங்கட்சி பேச வேண்டாம், பாஜக பேச வேண்டாம், அமித்ஷா பேச வேண்டாம், மோடி பேச வேண்டாம், ராகுல் பேசட்டுமே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராகுல் மீது அவன் ஏவுகணை வீசினால் வீசட்டும். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசட்டுமே. அறிவாலயத்தின் மீது அவன் ஏவுகணை வீசினாலும் வீசட்டும். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் அடிபணிந்து கிடக்கிற ஒரு தேசமாக இந்திய தேசத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த மோடி தலைமையிலான சங் பரிவார் கும்பல். இந்தியாவும் ஒரு வல்லரசுதான், இதை வல்லரசாக்குவதற்காக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய மோடி, டொனால்டு டிரம்ப் தலையீடு செய்கிற போதெல்லாம் அவருக்கு தலைகுனிந்து நிற்கிறார், அடிபணிந்து நிற்கிறார், வாய்மூடி மௌனித்து கிடக்கிறார், எதிர்த்து பேச துணிச்சல் இல்லாமல் இருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு சாபக்கேடு. அதிபர் காமினிக்கு இருக்கிற துணிச்சல் அந்த ஈரானை விட பல மடங்கு பெரிய நிலப்பரப்பு கொண்ட தேசம் நம்முடைய தேசம். மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு. எண்ணெய் வளமும் உள்ள ஒரு நாடுதான், அனைத்து கனிம வளங்களும் கொண்ட ஒரு நாடுதான். ஒப்பீட்டளவிலே ஈரானை விடவும் நாம் பல வளங்களை பெற்றிருக்கிறோம். எண்ணெய் வளம் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒரு வல்லரசு என்கிற தகுதியை பெறக்கூடிய அளவுக்கான வலிமையை பெற்ற ஒரு தேசத்தின் பிரதமராக இருக்கிற மோடிக்கு அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிற துணிச்சல் இல்லை என்பதுதான் சாபக்கேடு. அவரை குறைத்து மதிப்பிடுவதற்காக நாம் சொல்லவில்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், அதற்கு இங்கே விவாதம் செய்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் கோரிக்கை எழுப்பினால் அதை பற்றி பேசுவதற்கே அவர்கள் அனுமதிக்கவில்லை. மக்களவையை நடத்தாமல் நாங்கள் தள்ளி வைப்போமே தவிர அந்த விவாதத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிறார்கள். மக்களவையிலே எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதித்தால் என்ன? ஆளுங்கட்சி பேச வேண்டாம், பாஜக பேச வேண்டாம், அமித்ஷா பேச வேண்டாம், மோடி பேச வேண்டாம், ராகுல் பேசட்டுமே. ராகுல் மீது அவன் ஏவுகணை வீசினால் வீசட்டும். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசட்டுமே. அறிவாலயத்தின் மீது அவன் ஏவுகணை வீசினாலும் வீசட்டும். எதிர்கொள்ள அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தயார். மக்களவையில் இதை பற்றி பேசுவதற்கு கூட அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். ஆக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் அடிபணிந்து கிடக்கிற ஒரு தேசமாக இந்திய தேசத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த மோடி தலைமையிலான சங் பரிவார் கும்பல். அவர்களுக்கு முஸ்லிம்கள் தான் எதிரி, அமெரிக்கா எதிரி இல்லை. அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தான் எதிரி, இஸ்ரேல் எதிரி இல்லை. அவர்களுக்கு தமிழ்நாடு தான் எதிரி, திமுக தலைமையிலான அரசு தான் எதிரி, திராவிட கருத்தியல் தான் எதிரி, பெரியாரியம் தான் எதிரி. அவர்களுக்கு ஏகாதிபத்தியம் எதிரி இல்லை. அங்கே அவர்கள் சரண்டர், அடிபணிந்து கிடக்கிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.